ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான கூலான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு, ஏதாவது கூலாக சாப்பிட்ணுன்னு தோணும். இனி கடையில் ஐஸ்கிரீம் வாங்க வேணாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான டேஸ்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொழுப்பு நிறைந்த பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1 கப், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் ஆர் கீ 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் ஆர் ஏலக்காய் 1/2 டீஸ்பூன், முந்திரி 5 to 10 நம்பர், எல்லோ ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ கொதிக்க வைக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இது ஃபுல் ஃபேட் மில்க்குங்கிறதால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க மில்க்கு கூட எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டருக்கு பதிலாக 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதை 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பால் நல்லா சுண்டி திக்காக வரும். இப்போ பாருங்கள், பால் கொதிச்சிருச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கட்டி இல்லாமல். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ஃப்ளேம் எப்போதும் லோலே இருக்கட்டும். ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும், இல்லை கட்டி ஆகிடும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சர்க்கரை கோதுமை மாவு எல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பட்டர்ஸ்காட்ச் கலருக்காக நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் சுகர் மெல்ட் ஆகும். ஃப்ளேம் லோலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. ஏதாவது கட்டிகள் வந்தால் நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதுமாரி எடுத்து கட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொரன்னு அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஃப்ரீசர்லேருந்து நம்ம வச்சு ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இதை திரும்ப அதே பாக்ஸில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கெராமல்ஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். இப்போது ஃப்ரீசரில் ஒரு 12 மணி நேரம் வைங்க. 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற கரண்டி ஸ்கூப் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்கலை. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.